நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி பரிசுத்த வார்த்தைகள் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசும் இப்படி வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வதி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது கொடுத்த ஒரு வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜபத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் நாம் துதிக்க வேண்டிய ஒரு துதியை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன துதி? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படி யார் சொன்னா அப்படின்னா, யோபு என்ற பக்தன் தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அவர் கொடிய உபத்திரவத்தை அவர் சந்திச்ச அந்த சூழ்நிலையில கர்த்தரை அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று பற்றி கொண்டார் கடைசி வரை. ஆனால் அவரிடத்திலும் சில குறைகள் இருந்தது. தேவனை குறித்து சரியாய் அறியாமல் அவர் தனக்கு தெரிந்ததை அவர் பேசினார். அது தவறு என்று உணர்ந்த பின்பு அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதில் ஆண்டவர் நமக்கு அவரை துதிக்கிற ஒரு துதியை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாமும் கூட ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. சகலத்தையும் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் செய்து முடிக்க நம் தேவன் வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. எப்போ நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க அவர் வல்லவர், வியாதிகளை குணமாக்க அவர் வல்லவர், நம்முடைய கடன்களை தீர்க்க அவர் வல்லவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவர், இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தர இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சகலத்தையும் என்று சொல்லும்போது எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. அவரால் தீர்க்க முடியாது ஒன்றுமே கிடையாது. சகலத்தையும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியங்களுக்காய் நீங்கள் ஆண்டவரத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறீங்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, கண்ணீரோடு நிற்கிறீங்களோ, அந்த சகல காரியத்திலும் அவர் உங்களுக்காய் கிரியை செய்ய அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து அப்படி துதிக்கணும். நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் ஆண்டவர் முன்னால் வைக்கிறது மாதிரி இந்த பக்தர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லி துதித்தது போல, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்காய் ஜீவனை கொடுத்த என் ஆண்டவரை நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவனாகவே நீங்கள் அவர் வெளிப்படுறத பார்ப்பீங்க. வேதத்தில் அவரை குறித்து இப்படி வல்லவர் என்று சொல்லி பக்தர்கள் அவரை துதிக்கிறாங்க. அந்த காரியங்களை நம்ம பார்த்து நாமளும் ஆண்டவரை துதிப்போம். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை குறித்து 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அடுத்து 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இந்த ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து அவர் வல்லவனானார். என்ன விசுவாசம்? எனக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார். அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்போ அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன்.
நம் ஆண்டவர் மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவன் சொல்லும் போது அவருடைய மகனாகிய ஈசாக்கை கொண்டு போய் அவர் பலிபீடத்தில் அவர் கிடத்துகிறார். ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாராம், என் ஆண்டவர் என் பிள்ளைய பலி கொடுத்த பின்பு கூட அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு எத்தனை பேரை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், 12 சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார், பாடையிலே சுமந்து வந்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை உயிரோடு கூட, மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய தேவன், பாவத்தில் மரிச்சு போய் கிடக்கிறவங்கள உயிர்ப்பிக்கிற வல்லவர். அப்போ அப்படி தேவனை நாம் துதிக்கணும். இன்னும் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர். இயேசு செய்த அநேக அற்புதங்களை பாருங்கள். வெறும் தண்ணியை ஏசப்பா திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. அதில் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள். அதில் இன்னும் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சேர்த்துனா எத்தனை 1000 பேர் இருந்திருப்பாங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். அவர் அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினார். தேவனை மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்துறதுனா என்ன? இப்படிதான் ஆண்டவரை வல்லவர் சொல்லி அவர் துதித்தார், தேவனை அவர் துதித்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை ஆண்டவர் சொல்லிட்டார், நீ அநேக ஜாதிகளுக்கு ஒன்று நான் தகப்பனா வச்சிருப்பேன். ஆனால் நம்புகிறதுக்கு ஒரு ஏதும் கிடையாது, நம்புகிறதுக்கு ஒரு ஏதும் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்புகிறதுக்கு ஒரு ஏது இல்லைன்னா எப்படி இருந்தார்? 100 வயசு அவருக்கு, அவருடைய சரீரமெல்லாம் செத்து போயிற்று. அடுத்து அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு 90 வயசு, கர்ப்பம், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று. அதான் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அதை அப்படியே அவர் அடைந்தார். அவர் கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியாகவே அந்த ஈசாக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டார். அந்த ஈசாக்கின் மூலமாக திரள் ஜாதிகளுக்கு ஆபிரகாம் தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட வாக்கு பண்ண தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை துதிங்க. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பார், அது இன்னும் நிறைவேறாமல் கால தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எனக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீ வல்லவர், நிறைவேற்ற நீ வல்லவர் என்று சொல்லி மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்க வல்லவர்னு சொல்லி ஆண்டவரை அப்படி நீங்கள் துதிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அடுத்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து துதித்து பாடுறாங்க. அதில் ஒரு வசனம், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தத்தில் வல்லவர் எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். யுத்தம்னாலே வெற்றி எடுத்தவங்க தான் இப்படி புகழ்ந்து பாடுவாங்க, அப்படி தானே? தேவன் அவங்க துதிச்சு புகழ்ந்து பாடுறாங்கன்னா வெற்றி சிறந்தவர்கள் தான் அப்படி பாடுவார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தால் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அப்போ மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யாரோடு யுத்தம் இருந்துச்சு? பார்வோனோடும் அவனுடைய சேனைகளோடு யுத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த யுத்தத்திலே கர்த்தர் அவர்களுக்காய் செயல்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரே அந்த யுத்தத்திலே முன்னின்று அந்த பார்வோனையும் அவனுடைய குதிரை வீரனையும் குதிரைகள் எல்லாவற்றையும் கடலிலே தள்ளினார் என்று வசனம் சொல்லுகிறது. குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார். அவங்களுக்கு எதிராக வந்த முழு சேனைகளையும் கர்த்தர் கடலிலே தள்ளி அழித்து போட்டார், வெற்றி சிறந்தார். அதனால தான் அவங்க பாடினாங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு எதிராய் சாத்தான் ஒரு சேனையாய் எழும்பி வந்தாலும் நம் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராய் இருந்து நமக்கு அவர் வெற்றியை தர வல்லவர். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இயேசு அன்னைக்கு அவங்க மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நேருக்கு நேராக அதை பார்த்து அந்த பாட்டை பாடினாங்க.
நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு நமக்காக சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்தார். அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாவற்றிலும் இயேசு வெற்றி சிறந்தார். ஆதலால் உங்களுக்கும் எனக்கும் எதிராய் சாத்தான் எத்தனை யுத்தங்களை கொண்டு வந்தாலும், வெள்ளம் போல் எழும்பி வந்தாலும், எத்தனை போராட்டங்களை அவன் மனிதர்கள் மூலமாக, அல்லாவிட்டால் நம்முடைய கூடையே இருக்கிற மக்கள் மூலமாக, இன்னும் பார்த்தீங்கன்னா பிசாசின் ஆவிகள் மூலமாக எத்தனை யுத்தங்களை அவன் நமக்கு எதிராய் கொண்டு வந்தாலும், அதிகாரங்கள் மூலமாக எத்தனை யுத்தங்களை அவன் நமக்கு எதிராய் கொண்டு வந்தாலும், கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்தபடியினால் யுத்தத்தில் வல்லவர் என்கிற அவருடைய நாமத்தின்படி நமக்கு அவர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. தோல்வி என்பது நமக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டின்படி தான். அதனால் நீங்கள் என்ன பிரச்சனைகளை, சாத்தான் என் வீட்டோடு பலமாக போராடுறான், என் ஊழியத்தில் பலமாக போராடுறான், என் பிள்ளைகளோடு பலமாய் போராடுகிறான், குடும்பத்துக்குள்ளே பல போராட்டங்களை, சமாதான குறைவுகளை, பிரிவினைகளை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவர் நாமம். இயேசு என்னும் அவருடைய வல்லமுள்ள நாமம், யுத்தத்தில் வல்லமையுள்ள அவருடைய நாமம், ஜெயங்கொண்ட அவருடைய நாமம், வெற்றி சிறந்த அவருடைய நாமம். அந்த நாமத்தினால நமக்கு ஜெயம் உண்டு. அதனால் ஆண்டவரை பார்த்து துதிங்க. ஆண்டவரே, நீ யுத்தத்தில் வல்லவர். எனக்காய் சிலுவையிலே சாத்தான் மேல் வெற்றி சிறந்தீர். அவனை உம்முடைய காலுக்களை நீ நசுக்கி போட்டீர். எனக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய், எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராய், எங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்கு எதிராய், சுகத்துக்கு எதிராய், பாதுகாப்புக்கு எதிராய் போராடுகிற, ஊழியங்களுக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிற இந்த சாத்தானை அழித்து போட நீர் வல்லவர். அவன் மேல் எனக்கு வெற்றியை கொடுக்க நீர் வல்லவர். நீ யுத்தத்தில் வல்லவர்ன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படி அவரை துதித்து பாருங்க. கர்த்தர் நீங்கள் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதை, நீங்கள் வெற்றி சிறப்பதை உங்கள் கண்களால் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டு சொல்கிறார், தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இந்த இடத்துல அவருடைய பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் தேவனை எப்படி துதிக்கிறாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு அவங்க விசுவாசமாக பேசுகிறாங்க. நம்மளை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படியே அப்படி சொல்லி ஆண்டவரை துதிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். அவங்களுக்கு எதிராக அந்த ராஜா சவால் போட்டான். என்ன சவால் போட்டான்? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி சவால் போட்டான். அவன் வணங்க சொன்ன அந்த சிலையை இந்த 3 வாலிபர்களும் வணங்கவில்லை. உக்கிர கோபம் கொண்டான் ராஜா. அவன் சொன்னான், இப்போ எக்காலம், கிண்ணறம், நாகஸ்வரம், அந்த வாத்தியங்களை வாசிப்பாங்க. அதை வாசிக்கும் போது நீங்கள் அதை வணங்கலைன்னு சொன்னான், உங்களை எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடுவேன்னு சொன்னான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொன்னான். ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த வாலிபர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிக்க உங்களால் முடியுமா? நீங்கள் துதிச்சிங்கன்னா கட்டாய விசுவாசமாக பேசவும் செய்வீங்க. ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர். எதிலிருந்து? நமக்கு எதிராகவும் வருகிற கடுமையான சூழ்நிலைகள். அவங்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை அது. அவங்களுக்கு ஏற்கனவே எரிகிற அக்கினி சூளைக்கு தான் போடுவேன்னு சொன்னார். இவங்க பணியலை சவால் விட்டு இவங்களும் பேசின உடனே, தேவனை உயர்த்தி பேசின உடனே 7 மடங்கு அந்த சூளையை அவன் கடுமையாக்கினான். ஆனால் அந்த கடுமையான சூழ்நிலையில ஆண்டவர் கடந்து வந்தார். வந்து அந்த அக்கினி அவங்கள சேதமே படுத்தாதபடி அவங்க வாயினால் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையின்படியே அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு எதிராக கடுமையான சூழ்நிலைகள், கடுமையான போராட்டங்களாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் என்னை யார் தப்புவிப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர்.
நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பிரச்சனையில் அப்படி ஒரு விடுதலையை, அப்படி ஒரு தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்கும் முன்னாலேயே இப்பொழுதே நம்ம ஆண்டவரை துதிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எனக்கு வந்திருக்கிற இந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து, இந்த கடுமையான போராட்டத்திலிருந்து, சூளையை போன்ற அக்கினியிலிருந்து ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் விடுவிக்க, எங்களை தப்புவிக்க நீர் வல்லவர். நமக்கு எதிராகவும் இந்த உலகத்தின் அதிகாரங்கள் வரலாம், எழும்பலாம். உலகத்தின் அதிகாரங்கள் எழும்பி நம்மை சவால் விட்டு நிற்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை கூட நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நம்மை ஆண்டவரை துதித்து விசுவாசிப்போம் என்றால் கட்டாயம் கர்த்தர் நம்மையும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை இப்படியா நீங்கள் சொல்லி துதிப்பீங்களா? நீங்கள் அப்படி துதிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு வசனம், யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவர், அழிக்க வல்லவர். ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற, நம்மை பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து எல்லா விதமான உளையான சேற்றிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லவர். நம்முடைய குடும்பத்தில் பாவத்தில் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே அவங்க ஒவ்வொருத்தரையும் அவர் ரட்சிக்க வல்லவர். ஒருவேளை என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இன்னும் என் குடும்பத்தில் யாருமே இன்னும் ரட்சிக்கப்படலையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரை துதிச்சு பாருங்கள். எங்கள் தேவன் நீ ரட்சிக்க வல்லவர். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்க வல்லவர். நான் யாரோ ஒரு சிலருக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், அவங்க வாழ்க்கையில் இன்னும் மாற்றமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே நீர் இவர்களை ரட்சிக்க வல்லவர். நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும். நம்ம எவ்வளவோ வருஷங்களாக ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவரை பார்த்து துதிப்போம், ஆண்டவரே எங்கள் தேவன் எங்கள் தேசத்தை ரட்சிக்க நீர் வல்லவர், நீ வல்லவர். நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க வல்லவர். நம்முடைய கிராமங்களில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க அவர் வல்லவர். யார் யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்க எல்லாரையும் ரட்சிக்க வல்லவர். அவருக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய சபையை துன்பப்படுத்துகிற, அவருடைய ஊழியர்களை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற எதிராளிகளை ரட்சிக்க இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. நாம் அப்படி ஆண்டவரை துதிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை துதிச்சு பாருங்க. அவரை ஆர்ப்பரித்து துதித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோவின் கோட்டை தகர்ந்து விழுந்தது. நாமும் ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் அவரை துதிப்போம். ஆண்டவரே நீ வல்லவர், நீர் எங்களை ரட்சிக்க வல்லவர். ஒருவேளை உங்களை காப்பாற்ற, உங்களை ரட்சிப்புன்னு சொல்லும் போது பாவத்திலிருந்து ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, எல்லா வகையான மீட்பு, எல்லா வகையான விடுதலை, சாபம், பிசாசின் ஆளுகைகள் எல்லாவற்றிலிருந்து இயேசு நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து அழிக்க வல்லவர். அவர் அழிக்கிறதுனா யாரை அழிப்பார்? சாத்தானை அழிப்பார். சத்துருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கெடுத்து விட்ட மக்களை அவர் அழிப்பார். அப்போ ஆண்டவர் சாத்தானை அழிக்க அவர் வல்லவர். அவனுடைய கிரியைகளை அவர் அழிக்க வல்லவர். பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வெளிப்பட்டார். ஆண்டவர் அவனுடைய கிரியைகளை அழிக்க வல்லவர். துதிங்க ஆண்டவரை பார்த்து, அழிக்க வல்லவர். எல்லா அழிவுகளுக்கும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவர். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் ரட்சிக்க வல்லவர், அவர் அழிக்க வல்லவர்னு சொல்லி அவரை துதிக்கும் போது தேவன் அந்த வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில் அவர் வெளிப்படுறதை பார்க்கலாம். அடுத்து எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய நம் தேவன் வல்லவர். நம்ம ஆண்டவர் இன்னொரு வல்லவர். எப்படிப்பட்ட வல்லவர்? நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறீங்களோ, என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், ஏசப்பா எனக்கு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் வேண்டிக் கொள்கிறீங்கள, அது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு செய்ய இயேசு வல்லவர் என்று சொல்லி அவரை துதிங்க, அவரை துதிங்க. அப்படிப்பட்ட வல்லமை நம் தேவனுக்கு உண்டு. யோபு சொன்னார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். நீ மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்க வல்லவர். சொல்லி பாருங்கள், உங்கள் வீட்டில்
இல்லாத ஒன்றை இருக்கிறதா தேவன் வெளிப்படுவார். உங்கள் வீட்டில் மரித்து போன காரியங்களிலே உயிர்ப்பித்தலை கொண்டு வருவார் ஆண்டவர். ஆண்டவரே நீ யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அடுத்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். சொல்லி பாருங்கள், உங்கள் பிரச்சனையில் உங்களை தப்பிப்பதை விடுவிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த ஆண்டு என்ன சொன்னார்? அவர் ரட்சிக்க வல்லவர், அவர் அழிக்க வல்லவர். அவர் நாம் வேண்டிக்கொள்ளுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக, நாம் கேட்குற அளவை விட அதிகமாக நமக்கு கிரியை செய்ய, நமக்கு செய்ய நம்ம ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட துதியை நம்ம ஒவ்வொருத்தரும் ஏறெடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ அவருடைய வல்லமையான செயல்கள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய சூழ்நிலைகளில் வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம். நம்ம தேசத்துலேயும் கூட வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட துதியினால் தேவன் நம்மை நிரப்ப ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வண்ணமாய் ஆண்டவரே, நீர் எங்களை ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்பா. எங்களை ரட்சிக்க வல்லவர். சத்ருவின் வல்லமைகளை நீ அழிக்க வல்லவர். நீ யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருமை துதித்து உங்களுடைய வல்லமையை வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை தார். நீ வல்லவர் என்பதை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நீ வெளிப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.